சரி, உன்னோட ஸ்கின் க்ளோ ஆகணும்னா அதுக்கு என்னென்ன விட்டமின் தேவை, மினரல்ஸ் தேவை, நம்மளோட மூட்டு வலி வராமல் இருக்குன்னா அதுக்கு என்ன தேவை, ஹேர் க்ரோத்துக்கு என்ன தேவை, எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம உணவில் இருக்குது. எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய டியூட்டி. நம்ம எடுத்துக்காம விட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு இது வந்துருச்சு அது வந்துச்சு சொல்றதுல ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. சி வி நீட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். நல்ல நியூட்ரிட்டிவ் ஃபுட் இஸ் மஸ்ட். நல்ல காற்று, அப்புறம் நல்ல வெயில், இது எல்லாமே இருந்தாகணும். நடைப்பயிற்சி மட்டும் இருந்தால் கூட போகிற, நடைப்பயிற்சியோட ஒரு வயசுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ்ஸு நிறையா வந்து எக்ஸசைஸு, அதை தவிர யோகா, மெடிடேஷன், இதுக்கெல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாரும் இப்போ யூடியூப் எடுத்துட்டு சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் டைம் இருக்கும், வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும், ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்ம வந்து என்ன செய்யறது. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணுங்கிறது ஒரு அச்சாணி மாதிரிமா. அந்த அச்சாணி சரியாக இருந்தால் தான் அந்த வண்டி சரியாக சுழலும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த வீட்டுங்கிற இதை வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும். தட் இஸ் மை கான்செப்ட். நம்ம நல்லபடியாக நம்மளை வச்சுக்கிட்டா தான் மற்றவங்க. சரி, நல்ல மைண்ட் செட் இருக்கணும். அதுவும் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்ட் செட் நல்லா இருந்தாக்க நம்மளை சுற்றின ஆரா நல்லா இருக்கும். நம்மளுடைய தாட் ஃபார்ம் நல்லா இருந்தனாக்க அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது நடக்கும்.